எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பழைய புக்ஸ் 6th நியூ புக் முடிச்சாச்சு. அதே ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு 3 இயல் முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா அடுத்த 3 இயலான 4, 5, 6 இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இயல் பார்த்தோம்னா 4வது இயலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா செய்யுளான இசையமுது அதை தான் பார்க்க போகிறோம். மலையே மலையே வாவா நல்ல வானம் புனலே வாவா இவ்வையத்தமுதே வாவா தகர பந்தல் தன என்ன தாழும் கூரை சலசல என்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கு கனகன என்ன மலையே மலையதே வரும். நெக்ஸ்ட் ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் மலையே மலையே வாவா. ஸோ இந்த மாதிரி வருது. எழுதுனது யார் பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ மலையே இசையமுதுன்னு சொல்லிட்டு மலையை பற்றி பாடுறாரு. ஸோ மலை வந்து வாவா இது படிக்கும்போது நம்மளுக்கு இதே புரியுது இல்லையா. ஸோ தகரப்பந்தல் வந்து தனதனன் சத்தம் போடுது. அதேமாதிரி நகர பெண்களோட செப்புக்குளம் வந்து கனகனன் சவுண்டு விடுது. அந்த மாதிரி ஏரி குளம் வழியும்படி வாரித்துவும் பூக்காயெல்லாம் நனையிற மாதிரி. அதுக்கப்புறம் தலையா வெப்பம் தலைக்கும். அதே மாதிரி மெய் தாங்கா வெப்பம் நம்மளோட உடம்பு தாங்க முடியாத வெப்பம் நீங்கும். உழவரெல்லாம் வந்து அவங்களோட ஏர் பூட்டி உழுவுறதுக்கும் எருதை ஓட்டி ஏறு பூட்டி அவங்க இது பண்ணுறதுக்கு உழுவுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இசையமுது மலையை பற்றி வர்றதுக்காக பாடுறாரு. யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனோட இது என்னன்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர். ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். வானப்புழல் அப்படின்னா வானத்து நீர், புனல் அப்படின்னா நீர், வையத்து அமுது அப்படின்னா பூமியின் அமுதம். பூமியின் அமுதம் என்னது? மலை. வையம் உலகம், பூமி வையம்னா உலகம், பூமின்னு சொல்லுவாங்க. தகரப்பந்தல்னா தகரத்தில் போடப்பட்ட பந்தல். பொடினா மகரந்த பொடி. அடுத்து தழை அப்படின்னா செடி. தழையா வெப்பம், பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் என்று பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தழைக்கவும் குறையவும். தழைக்கவும்னா குறையவும். ஓகே, ஆசிரியர் பார்க்கலாம். புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை? பாரதிதாசன் அப்படின்னு பாரதிதாசன். அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட சிறப்பு பெயர் என்னது? புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு. இவரோட இயற்பெயர் எப்படி என்னன்னு பார்த்தோம்னா கனக சுப்புரத்தினம். பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என இவர் மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலியன இவரோட கவிதை நூல். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா 29/4/1891 21/4/1964 வரைக்கும் இவர் வாழ்ந்தார். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். இவரோட ஃபஸ்ட்டு வந்து அவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா புரட்சி கவிஞர். அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்னா பாரதிதாசன் தான். ஸோ அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனக சுப்புரத்தினம். ஸோ இவர் பாரதிதாசன் மேலே ஒரு அன்பு, அவரோட மேலே ஒரு பற்று, அதனால அவர் பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. சரி, ஓகே. இவர் எழுதின இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் இவர் வந்து எழுதினது. ஸோ பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஓகே, இவரோட காலம் பார்த்தோம்னா 29/4/1891. அதே மாதிரி இறந்தது பார்த்தோம்னா 21/4/1961. ஸோ எப்படி நம்ம பாரதியாருக்கு 11/11 ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரே மாதத்தில் வந்து பிறந்து இறந்துடுறாரு. ஸோ எப்போ வந்து பிறக்கிறாருன்னா 29 வந்து பிறக்கிறாரு. ஒரு 8 நாளுக்கு முன்னாடி அவரோட பர்த்டே 8 நாளைக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிடறாரு அதே மாதம். ஸோ டேட்டு இயர் பார்த்தோம்னா 1891 1964. ஸோ 1891 1964. ஸோ 29 டைம்ல பார்த்தோம்னா 29/4/1891 முதல் ஒரு 8 நாள் முன்னாடி 21/4 அதே மாதம் 1964. ஓகே, அடுத்து பழமொழி 400. இது ஒரு 15 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கல்வியின் சிறப்பை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடைய நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது எழுதுனது யாரு? முன்றுரை அறையினார். ஸோ பழமொழி 400 எழுதுனது யாரு? முன்றுரை அறையினார். ஸோ இதோட பொருள் என்னன்னா போதிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவர். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் இல்லை, அறிவுடையார் நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநிறை உணவு அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. சொல் பொருள் பார்க்கலாம். ஆற்றவும்னா நிறைவாக, நாற்றிசைனா 4 கூட்டல் திசை, தமவேயாம் தம்முடைய நாடே ஆகும். ஆற்றுனாவை எப்படி பிரிக்கலாம்னா 6 கூட்டல் 1 பிரிக்கிறாங்க. இதுல 6னா வழி,
ஓகேங்களா. ஆறுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. அதாவது ஓடுற ஆறு, நம்பர் 6, அதே மாதிரி வழி, போற வழி அதுக்கும் இருக்கு. உணா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். ஸோ வழிநடை உணவு தான் ஆற்று உணா அப்படின்றாங்க. இதை பார்த்தோம்னா இக்காலத்துல கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம போகும்போது கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம் இல்லையா, அதை கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்நாடு சென்றாலும் அந்நாட்டிலே கற்றோரை வரவேற்று உணவளிப்பார் அப்படின்றது தான் அந்த பாடலோட உணர்த்தும் கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஆற்றுணவை எப்படி பிரிக்கலாம்னு கேட்கலாம். 6 கூட்டல் உணா. ஸோ இதில் 6 என்ன மீனிங் கேட்கலாம். 6 வழி உணவு, அதாவது வழிநடை உணவு தான் வந்து ஆற்றுணா அப்படின்றாங்க. ஸோ இது இந்த காலத்தில் என்ன பேரில் இந்த வழிநடை உணவு சொல்கிறாங்க, எந்த பேரில் சொல்கிறாங்க பார்த்தோம்னா கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓகே அவ்வளோதான். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி ஓகே, நூல் குறிப்பு பார்க்கலாம். 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து பழமொழி 400 தெரிஞ்சது. 400 பேர்லேயே வந்துச்சு. ஸோ 400 பாடல்களை கொண்ட நூல் இது. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. அதாவது அந்த கடைசி 4வது லைனில் வரது எல்லாமே பார்த்தோம்னா பழமொழி தான். இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பழமொழி. அதாவது கற்றவருக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்றது தான் வந்து இதோட அர்த்தம். ஸோ பழமொழி 400 பார்த்தோம்னா அதோட கடைசி லைனில் எல்லாமே ஒரு பழமொழி இடம்பெறும். ஸோ அதுதான் பழமொழி 400ஓட சிறப்பு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பாடலில் வர பழமொழி பார்த்தோம்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படி இருக்கு, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஆற்றுனா வேண்டுவது இல் அதன் பொருள் அப்படின்னு சொல்லி கீழே போட்டு கேட்கலாம். கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். இதில் பார்த்தோம்னா முன்றுரை அப்படின்றது பேர், அரையனார் அப்படின்றது அரசனை குறிக்கும். அதே மாதிரி முன்றுரை அப்படின்ற ஊராண்ட அரசனா கூட இருக்கலாம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி புலவரோட அந்த அரையன் அப்படின்றது புலவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி கேட்கலாம்னா முன்றுரை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் பெயர். நெக்ஸ்ட் அரையனார் அப்படின்றது பெயர் சொல். சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முன்றுரை அதுக்கு முன்றுரை அரையனார் அப்படின்னா முன்றுரை அப்படின்ற ஊராண்ட அரசன். அரையனான்றது பேர் கிடையாது. இப்போ என் பேர் இருக்குன்னா அது பேர் கிடையாது. அவங்க அரையனார்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால வந்து முன்றுரை அப்படின்ற ஆண்ட அரசனாக கூட இருக்கலாம். அந்த அரசன் பேர் ஒரிஜினல் பேர் தெரியாது, ஜஸ்ட் வந்து முன்றுரை ஆண்ட அரசன் தான் இந்த பழமொழி 400 எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை இந்த அரையன் அப்படின்றது அந்த எழுதின புலவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு உரைநடை, முக்கியமான உரைநடை பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதி கடிதம் தான் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நமது இந்திய நாட்டில் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் PM யாருன்னு பார்த்தோம்னா நேரு தான் அப்படின்ட்டு. அவருடைய அன்பு மகள் தான் இந்திரா காந்தி, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் 1922ஆம் ஆண்டு முதல் 1664ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் தன் மகளுக்கு வந்து கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். ஸோ இது கொஸ்டின் ஏரியா. இது ஒரு கொஸ்டின் ஏரியா. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எழுதினாரு, 1922 1964 22-64 வரைக்கும் 42 வருஷம் வந்து அவர் வந்து லெட்டர் வந்து போட்டிருக்காரு. 1922 1964 42 வருஷம். ஓகே, நேரு பார்த்தா வெளிநாடு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதம் எழுதினார். வெளிநாடு போனாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி கடிதம் எழுதிட்டே இருந்தார். சிறைசாலையில் அடைபட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து ஒரு கொஸ்டின் ஏரியா பார்க்கலாம். தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த போது அவர் எழுதி கடிதம் இது. ஓகே, ஸோ இந்திரா காந்தி எங்கே படித்தாங்க கேட்கலாம். தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் படிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அது படிக்கும்போது ஒரு கடிதம் எழுதுறாரு. விஸ்வபாரதி அப்படின்றது எங்கே இருக்கலாம் அப்படின்னு, எந்த தாகூரோட இதுதானே. ஸோ அப்படின்னும் போது அங்கே அது எங்கே இருக்குது அப்படி பார்த்தா மேற்கு வங்காளம். ஸோ தாகூரோட ஊரே பெங்கால் தான், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சே சொல்லலாம். ஸோ மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன், அதுவும் மெயினாக சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல வந்து அந்த விஸ்வபாரதின்ற கல்லூரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க எழுதுனது தான் அந்த ஒரு பகுதி கடிதம், அதை வந்து ஒரு பகுதி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இவர் வந்து அப்போ ஜெயிலில் இருக்கார். அதாவது எந்த ஜெயில்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் வந்து இருக்கார். எப்போது 22 February 1935. அப்போ வந்து எங்கே இருக்காரு, அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருக்காரு. அப்போ பார்த்தோம்னா அவர் வந்து எழுதுறாரு. ஓகே, செல்ல மகள் இந்து, நான் சிறைச்சாலையில் நலமாக இருக்கேன். கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும், மகிழ்ச்சி. இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. வகுப்பில் அமர்ந்து பாடங்களை கேட்பதை விட அது நல்லது அப்படிங்கிறாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போதும் அதுதான் நிலைமை. வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. நீ படிக்கும்போது சாந்தி நிகேதனில் இப்படிப்பட்ட நடைமுறை இருக்கிறதா என்று தெரியவில்லை. இல்லாவிட்டால் என்ன, ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைப்பிடி அப்படின்றாரு.
ஸோ நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது நான் புத்தகங்களை அனுப்பலாமா என்று கேட்டிருந்தேன். நீயும் அனுப்பச் சொல்லி எழுதியிருக்கிறாய். இப்போது எனக்கு ஒரு திகைப்பு. உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது? புத்தகம் வாசிப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்க. புத்தகம் வாசிப்பது கடமையாக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்வதால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது. அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு தான் உண்டாகும். அது மட்டுமன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது. முன்பெல்லாம் நம்முடைய பாடப்புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன. ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்றோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கு. புத்தகம் வாசிப்பதை கடமையாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பேராகிராஃப் படிச்சுவாங்க. அவர் சொன்னது அதாவது கட்டாயப்படுத்தவும் கூடாது, அப்படி செஞ்சானா புத்தகம் வாசிக்கிறதுல மகிழ்ச்சி தராது, அந்த புத்தகம் வெறுப்பு உண்டாகும், அது மட்டும் இல்லாமல் வேற எந்த புக்ஸுமே படிக்கிறதுக்கு ஆசை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேற என்ன கேட்கலான்னா, அவர் மென்ஷன் பண்ண ஆங்கில படைப்பாளிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷேக்ஸ்பியர், மில்டன் அப்படின்லாம். இல்லைனா ஆங்கில படைப்பாளிகள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே ஒரு 4-5 பேர் கொடுத்து ஷேக்ஸ்பியர், மில்டன் வேறு பேர் கொடுத்து இதில் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஷேக்ஸ்பியர், மில்டன் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு ஆங்கில படைப்பாளிகள். ஓகே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும், அப்படி இளைஞராக இருக்கும்போது அப்படி அந்த மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தா, உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, இல்லை வரலாறு, நாட்டு நடப்பா, பொருளாதாரமா அப்படின்லாம் கேட்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, சில புத்தகங்களை பற்றி பொதுவாக பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இதுவும் பார்த்தோம்னா கொஸ்டின் ஏரியா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிளாட்டோவின் புத்தகங்கள் சுவையானது. ஓகேங்களா. சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் நமது ஆர்வத்தை தூண்டுபவை. அவை சுருக்கமாக இருக்கும், வாசிக்க எளிதாக இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம், அது சரி. நீ காளிதாசரின் சாகுந்தல நாடகத்தை வாசித்திருக்காயா, அது வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்றார். ஸோ இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸோ எந்த நேர் எந்த புத்தகங்கள் படிக்க சுவையானதுன்றதை பார்த்தோம்னா, பிளேட்டோவின் புத்தகங்கள். அது என்ன பண்ணுது, சிந்தனையை தூண்டுகிறது. அது என்ன நாடகம், கிரேக்க நாடகம். கிரேக்க நாடகம் பார்த்தோம்னா நம்மளோட ஆர்வத்தை தூண்டுது, சுருக்கமாகவும் இருக்கும், நம்மளுக்கு வாசிக்க எளிதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாடகங்களை பற்றி பேசும்போது காளிதாசர் எழுதின சாகுந்தலம். ஸோ சாகுந்தலத்தை நாடகத்தை எழுதினது யார், காளிதாசர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சென்ற ஆண்டு டால்ஸ்டாய். நெக்ஸ்ட் ஏரியா கொஸ்டின் ஏரியா. சென்ற ஆண்டு டால்ஸ்டாய் எழுதுனது யாரு, போரும் அமைதியும் அப்படின்ற நாவலை வாசிக்க போவதாக சொன்னாய், வாசித்து விட்டாயா. உலகின் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று. எப்படி கேட்கலாம், நேரு உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக எதை குறிப்பிடுகிறார், டால்ஸ்டாயின் போரும் அமைதியும். அதே மாதிரி பெர்னாட் ஷா பல நூல்களையும் நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அது நெக்ஸ்ட் எனக்கு மிகவும் பிடித்தமானது பார்த்தோன்னா பெட்ரண்ட் ரஸ்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாரு. அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவுபூர்வமான எழுத்து அவருடையது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்தோம்னா, நேருக்கு பிடித்தது என்ன, பிடித்தமானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரண்ட் ரஸ்ஸல். ஓகே. நான் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும், அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்கள் சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் அதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை. எத்தனை முகங்கள், 1000 முகங்கள். அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம். தனிப்பட்ட மனிதனின் அனுபவம் மிக குறுகியது. புத்தகங்களில் ஏராளமான மனிதர்களின் அனுபவங்களும் சிந்தனைகளும் அடங்கி இருக்கின்றன. அவற்றை வாசிக்கும் போது நாம் வாசிக்கும் சிறுமூலையில் இருந்து வெளியேறுகிறோம். மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்த்து உணவு பெறுகின்றோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. நான் சொன்னதெல்லாமே கொஸ்டின் ஏரியா தான், பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்ன கொஸ்டின் ஏரியாவில் ஃபஸ்ட்டு என்னன்னா, எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நேரு பார்த்தோம்னா இந்திரா காந்திக்கு எழுதினாரு, எத்தனை ஆண்டுகள் எழுதினாரு. ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம், இல்லை கொஸ்டினாகவும் கேட்கலாம். பார்த்தோம்னா 1922 1964 வரைக்கும் 42 வருஷம் எழுதுறாரு. இது ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எங்கே படித்தாங்க, இந்திரா காந்தி எங்கே படித்தாங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் இடத்துல இருக்க தாகூர் ஆரம்பித்த விஸ்வபாரதி கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவர் எங்கேருந்து அவர் லெட்டர் எழுதுறான்னு கேட்கலாம். அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. எப்போ எழுதினாரு, 22 எல்லாமே 2 வரும் பாருங்க, 22/2/1935 எழுதுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யார்கிட்ட இருந்து நீ எல்லாமே படிச்சுட்ட, உதவியோடு படிச்சுட்டேன்னு கேட்குறாருன்னா கிருபாலினியோட முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நெக்ஸ்ட் வேற அவர் எங்கே படித்தார், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். என்னன்னு அட்வைஸ் பண்ணுறாரு, ஆசிரியர்களை தனியாக சந்தித்து கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்றாரு. ஓகே. வேற என்ன, ஓகே. நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா, புத்தக வாசிப்பது கடமையாக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி இந்த வாக்கியத்தை சொன்னது யார் பார்த்தோம்னா நேரு. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன,
ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் வந்து புத்தகத்தை போய் பேசுறாரு. எந்த புத்தகங்கள் வந்து சுவையானது, சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்றாரு. யாரு? பிளேட்டோவின் புத்தகம் தான் சுவையானது, சிந்தனைகளை தூண்டுவது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்வத்தை தூண்டுற நாடகம் எந்த நாடகம்னு பார்த்தோம்னா கிரேக்க நாடகம். அது வந்து சுருக்கமாகவும் இருக்கும், அதே மாதிரி புரிஞ்சுக்க எளிமையாகவும் இருக்குன்றாங்க. அதே மாதிரி சாகுந்தலம்ன்ற நாடகத்தை எழுதின யாரு? காளிதாசர். அடுத்து வேற என்ன சொல்றாரு? அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா டால்ஸ்டாய் அதாவது உலகத்துல ரொம்ப மிகச்சிறந்த நூலில் ஒன்றா எதை சொல்றாருன்னு பார்த்தோன்னா டால்ஸ்டாய் எழுதின போரும் அமைதியும். ஸோ போரும் அமைதியும் எழுதுனது யாரு? டால்ஸ்டாய். இது ஒரு லைன். நெக்ஸ்ட் அவருக்கு பிடித்தமானவர் யாரு அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம்னா பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் அப்படின்றவர் வந்து அவருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது ஒன்று. அதுக்கடுத்து ஓகே, அவர் வந்து ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அறிவு பெறுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாழ்க்கை 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம் சொன்னாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்படி கோட்ஸ் வந்து கேட்கலாம். புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகிறோம், மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணவு பெறுகின்றோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். யாருன்னு பார்த்தோம்னா நேரு. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா பாருங்க, இதுதான். கேம்பிரிட்ஜ் அப்படின்றது என்னது? மேட்ச்சில் கொடுத்து கேட்கலாம். ஸோ கேம்பிரிட்ஜ்ன்றது இங்கிலாந்தில் இருக்க ஒரு பல்கலைக்கழகம், அது நமக்கு நல்லாவே தெரியும். முன்னதான் நம்ம பார்த்தோம் ஷேக்ஸ்பியர், மில்டன் அப்படின்றவங்க ஆங்கிலத்தை வந்து ஒரு கவிஞர்கள். ஸோ அதில் தனியாக பார்க்குறாங்க. ஷேக்ஸ்பியர்ன்றது ஆங்கில நாடக ஆசிரியர். ஸோ ரோமியோ ஜூலியட் எழுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியல, அவர் தான் ஆங்கில நாடக ஆசிரியர். ஸோ மில்டன் யாரு? ஆங்கில கவிஞர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவர் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர். மில்டன் பார்த்தோம்னா கவிஞர். பிளாட்டோ யாரு? பிளேட்டோ முன்னதான் பார்த்தோம் இல்லையா, கிரேக்க சிந்தனையாளர், கிரேக்கத்தை சேர்ந்த ஒரு சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் தான் பெர்னாட் ஷா. பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் யாருன்னா சிந்தனையாளர், ஒரு கல்வியாளர். அல்மோரா சிலை நம்ம படித்தோம் இல்லையா, அது இருந்தாரு சொல்லிட்டு அது எங்க இருக்கு? இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. எங்க அல்மோரா சிலை எங்கே உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. கிருபாலினின்றது யாருன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். ஸோ இன்னொரு டைம் வந்து படிச்சுக்கலாம். கேம்பிரிட்ஜ் பார்த்தோம்னா இங்கிலாந்துல இருக்க ஒரு பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் பார்த்தோம்னா ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் யாரு? ஆங்கில கவிஞர். பிளாட்டோன்றது கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் யாரு? ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். டால்ஸ்டாய்ன்றது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பெர்னாட் ஷான்றவர் ஆங்கில நாடக ஆசிரியர். ஓகேங்களா, 2 பேர்த்து சொல்லியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர், பெர்னாட் ஷா 2 பேருமே யாரு? ஆங்கில நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் சொன்னார் இல்லையா, அவர் யாருன்னா சிந்தனையாளர், ஒரு கல்வியாளர். அல்மோரா சிலை எங்க இருக்கு? உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்கு. கிருபாலினின்றவங்க யாருன்னா விஸ்வபாரதி அந்த பல்கலைக்கழகத்துல கல்லூரியில வேலை செஞ்ச ஒரு பேராசிரியர். ஓகே, இப்படியாக முடிஞ்சது. இது ரொம்பவே முக்கியம். கடித இலக்கியம் சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க தனியாக சிலபஸில். ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். காந்தியின் இது அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ போக போக நம்ம படிக்கலாம். ஸோ அதில் முக்கியமானது ஒன்று படிச்சுக்கோங்க. ஊர் திருவிழா ஒரு கலை விழா. ஓகே, இதில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இலக்கணமும் மொழித்திறனும் பார்க்கலாம். மொழிக்குள் வியப்பு. ஒரு சொல் பல பொருள். பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் தலை என்றும் சொல் இடம்பெற்றது. ஓகே, மரமும் தழையும் அப்படின்றதுல தலை என்பது செடி கொடியை குறிக்கும். இங்கு தலை என்பது பெயர் சொல். தலையா வெப்பம் தலைக்கவும் அப்படின்ற தொடர்ல தலை அப்படின்றது பார்த்தா வினைச்சொல். அதுக்கு தலைத்தல் என்பதற்கு கூடுதல் அப்படின்னும் குறைத்தல் அப்படின்றதும் பொருள் இருக்கு. வினைச்சொல்லா வரும்போது கூடுதல் குறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எடுத்துக்காட்டு, நாடு தலைக்க அப்படின்னா நாடு தலைக்க, இதில் வினை வருது, வளர்க. சேலையை தலைய உடுத்தினாள் அப்படின்னா தாழ்ந்து படியுமாறு உடுத்தினாள் அப்படின்ற பேரு மீனிங் வந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பழமொழி 400. அதே மாதிரி பழமொழி 400 செய்தியில் பார்த்தோன்னா ஆற்று உணா 6 கூட்டல் உணா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் ஆறுன்றது என்னன்னு நம்ம இன்னும் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆறுன்றது ஒரு எண், நதி, அதே மாதிரி வழி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பொருட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சரியான பொருளை கண்டுபிடித்து எழுதுகள். ஸோ பச்சை குழந்தை அப்படின்னா இப்போ அதாவது ரொம்ப குழந்தை, இப்போ பிறந்த குழந்தை, அதை வந்து பச்சை குழந்தைன்னாங்க. பச்சை பயிர்னா கலர் குறிக்கும். பச்சை பொய் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதோட ஒரு பண்பு குறிக்கும். அதாவது வந்து ஒரு ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவோம். பச்சை தண்ணி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குளிர்ந்த தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துக்கு வந்து ஒளி வந்து மாறுது, அதன் பொருள் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கன தனத்தன ஒளியை உணர்ந்து சொற்கள் 2 2ஆகவே சேர்ந்து வரும்.
அவ்வாறு வரும்பொழுது ஒரு ஒலிக்குறிப்பை வெளிப்படுத்தும், அதனை பிரித்தால் பொருள் தராது அப்படின்ட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இரட்டைக்கிளவி அப்படின்னுவாங்க இல்லையா. ஸோ பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதை கூட சொல்லுவாங்க இரட்டைக்கிளவி போல் சேர்ந்தே இருங்கள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. சொரதா அப்படின்றவர் வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுதான் இரட்டைக்கிளவி வந்து பிரிச்சா வந்து பொருள் தெரியாது. ஸோ கணக்கண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது, நம்ம வந்து அந்த சவுண்டு வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். இதே பிரித்தோம்னா அதுக்கு வந்து ஒரு பொருளே இருக்காது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே. பாரதிதாசன் பாடலில் மலை பலவிதமான ஒலிகளை எழுப்புகிறது. தனதன கனகன சலசல. ஸோ இலக்கணத்தில் இதை இரட்டை கிளவி என்பார்கள். இரட்டை என்றால் 2, கிளவி என்றால் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பயிற்சி எங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட்டாசு எப்படி வெடித்தது? படபட. குழந்தை எப்படி ஓடியது? குடுகுடு. சுருக்கமாக பேசு, வளவள என்று பேசாதே. வைரக்கல் பல என்று மின்னியது. ஓகே. பழமொழி செய்யுளில் வரும் பின்வரும் சொற்களை பிரித்துள்ளது. அறிவுடைய எப்படி பிரிக்கலாம்? அறிவு கூட்டல் உடையார். அஃதுடையார்னா அஃது கூட்டல் உடையார். நாடு இல்லை, நாடு கூட்டல் இல்லை. ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, அதில் குரில் நெடில் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே. இதில் பார்த்தோன்னா செவல் கூறியதுன்னு இருக்கு. சேவல் கூறியது இரட்டை கொம்பு வரும். ஆணும் பேணும் வந்திருக்கு. ஆணும் பேணும்ல ஒற்றை கொம்பு வரும். ஆணும் பெண்ணும் சமம். ஏட்டிக்கு பொட்டி இல்லை, ஏட்டிக்கு போட்டி பேசாதே, இரட்டை கொம்பு. அவன் எங்கே சென்றான், எங்கே சென்றான், ஒற்றை கொம்பு. ஓகே. நேருவோட துணைவியார் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடிதத்தை நேரு எங்கிருந்து எழுதினார்? அல்மோரா, உத்தராஞ்சல் இருக்கு. அல்மோரா சிறையில் இருந்து. இந்திரா காந்தி படைத்த பல்கலைக்கழகம் எது? அது எங்கே உள்ளது பார்த்தோன்னா விஸ்வபாரதி. அது எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இருக்க சாந்தி நிகேதன்ல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நேரு விரும்பி படித்த நூல் எந்த மொழியில் இருந்தன? ஆங்கிலம்ல. ஸோ நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எது பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள் பற்றி. உலகில் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என்று நேரு குடிப்பது எது? அந்த போரும் அமைதியும் படித்து பார்த்தோம் இல்லையா. அது சாகுந்தலமோட நாடகத்தின் ஆசிரியர் காளிதாசர். ஓகே. நெக்ஸ்ட் குறிப்புகளை விதித்து. ஓகே. சின்னஞ்சிறு கவிதை. எதற்காக ஆங்கிலேயர் நேருவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்? சிறையில் வசதிகள் இருக்குமா? சிறையில் உணர்ந்து கூட இருப்பார்களா? வகுப்பறை திறன்கள், வாழ்க்கை திறன்கள், ஓகே. முக்கியமானதுன்னா அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து இயல் 5க்கு நம்ம போயிடலாம். சித்தர் பாடல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்டதெல்லாம் நிறைய வருது பாருங்க. ஒவ்வொரு லைன்லையுமே ஒவ்வொரு இதுலுமே இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. ரொம்ப முக்கியமானது. இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் அடிக்கடி கேட்டது. இந்த வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. அடுத்து பாம்பினை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வேம்பினை உலகில் ஊட்டாதே, ஒன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. அடுத்து இதுவும் கேட்டிருக்காங்க. போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்றுமுன் வாழ்க்கை எண்ணாதே, பிற தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, கள்ளம் வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. எழுதுனது யாரு? கடுவெளி சித்தர். ஸோ இதில் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ வைதோரை கூட வையாதே, உன்னை திட்டினவங்களுக்கும் தீட்டாத, இந்த உலகம் அதே மாதிரி இந்த உலகம் வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இந்த உலகம் முழுசுமே பொய்யானா கூட நீ பொய்யா மாறாத, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே, தேவையில்லாத செயலாம் செய்யாத, பறவைகள் மீது தேவையில்லாமல் கல்ல வீசாத. அடுத்து பாம்பினை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. என்ன சொல்லலாம், நம்ம பத்தினிமார்கள்லாம் யார்? உங்கள் ஒய்ஃப் வந்து அசிங்கப்படுத்தாதீங்கன்றாங்க. வேம்பினை உலகில் ஓட்ட கசப்புத்தன்மை வந்து உமிழாதீங்க, செய்யாதீங்க, உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே அப்படின்ற மாதிரி வீராப்பை காட்டாதன்றாங்க.
போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரே புகழ் ஒண்ணாதே. அதை உங்களை புகழ்த்தவங்களாம் நம்பாத. சாற்று முன் வாழ்வை எண்ணாதே பிற தாளும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே. அப்படி டைரக்டாகவே இருக்கு இல்லையா? ஸோ கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடன் நனையாதே. நீ எந்த கங்கையில் மூழ்கினாலும் நீ தப்பு பண்ணுறது வந்து கரைஞ்சி போகாது அப்படின்றாரு. தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்கள் போய் இப்போ அந்த புண்ணியாஸ்தானம் அதெல்லாம் பண்ணுறதுனாலலாம் வந்து உங்களோட கடன் கலையாது அப்படின்றாரு. உண்மை தானே? கொள்ளை நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு. ஸோ இங்கே பாடல் பொருளுக்கு பார்க்கலாம். உன்னை வைத்தவரை கூட நீ வையாதே. இந்த உலகில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே. பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே. கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே. பாம்போடு விளையாடாதே. பெண்களை அவமதித்து பேசாதே. பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே. உன் இருமாப்பை பிறரிடம் காட்டாதே. பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீ செய்யாதே. உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே. உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே. பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே. போலி வேடங்கள் போடாதே. புண்ணிய நதிகளை தேடி தேடி போய் முழுகாதே. யாருடைய பொருளையும் திட நினைக்காதே. ஒருவனோடு நட்பு கொண்ட பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே. ஸோ அழகான ஒரு விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. சொல் பொருள் பார்க்கலாம். வெய்யவினை துன்பம் தரும் செயல். ஸோ வெய்யவினைனா துன்பம் தரும் செயல். வேம்புனா கசப்பான சொற்கள். வீராப்புனா இருமாப்பு. ஓகே. பலரில் அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. பலரில் அப்படின்னா நம்ம என்ன பலர் நிறைய பேர் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலி அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பலர் கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்காங்க. ஸோ பலருடைய இல்லுனா வீடுன்னு தெரியல, இல்லம். ஸோ பலருடைய வீடுகள்னு சொன்னாங்க. புகழ் ஒண்ணாதேனா செல்லாதே அப்படின்னு அர்த்தம். சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது. கடம்னா உடம்பு. இது வந்து கேட்டிருக்காங்க. அதை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சித்தர்கள் வந்து கடம் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கடம்னா உடம்பு. ஓகே. பாடல் குறிப்பு பார்க்கலாம். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர் தான் சித்தர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்றது முக்கியம். 400 ஆண்டுகளுக்கு முன். ஓகே. நெக்ஸ்ட் எதெல்லாம் காரண பெயர்னு சொல்லிட்டு கேட்கலாம். காரண பெயர்களை அதாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 4-5 பேர் வந்து எழுதலாம். பாம்பாட்டி சித்தர், புதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், எல்லாம் வேறு ஏதோ ஒரு திருமூலர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு இதில் எது தப்பு இல்லை எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பாம்பாட்டி, குதம்பை, அழுகுனி இவங்கெல்லாம் காரண பெயர்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நம் பாடப்பகுதி பாடலின் ஆசிரியர் வந்து கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் பார்த்தோம்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியை கடவுளாக வழிபட்டவர் தான் இவர் தான். எளிய சொற்களில் அறிவுரைகளை சொல்றவரும் இவர் தான். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம். உருவ வழிபாடு செய்யாதவர் யாரு? சரி, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழி கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு கேட்டானா கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமானது, பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து உரைநடை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யாரை பெரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ராமசாமி வேற யாரு கிடையாது, நம்ம பெரியார் தான். ஈவே ராமசாமின்னு இல்லையா. ராமசாமி குறும்புக்கார சிறுவன். யார் எதை சொன்னாலும் ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேட்பான். அவனுக்கு புரிய வைப்பது எளிது இல்லை. சமாதானப்படுத்துவது பெற்றோரான ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவரோட பெற்றோர் யாரு? வெங்கட்டப்பர் அதே மாதிரி சின்ன தாயம்மாள் தான் அவரோட பெற்றோர். ஸோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின். அவரோட பெற்றோர் யாருன்னு கேட்கலாம். வெங்கட்டப்பர் அதே மாதிரி பார்த்தோன்னா சின்ன தாயம்மாள். துடுக்குத்தனமான ராமசாமி கேட்கிற கேள்விகளால் எரிச்சல் அடைந்தவர்கள் பலர். சிலர் கெட்டிக்கார சிறுவன் என்று தட்டி கொடுத்தனர். சொந்தமாக சிந்தித்து புரிந்து கொள்ள நினைக்கிறான் ராமசாமி, அதில் தப்பில்லையே என்று சிலர் பாராட்டினர். ராமசாமிக்கு 12 வயது. ஈரோடு அவரோட ஊர். ஸோ அவரோட ஊர் என்னது? ஈரோடு நம்மளாவே தெரியும். அங்கு ராமநாதன் என்பவரிடம் கடையில் ராமசாமி உட்கார்ந்திருந்தார். ஸோ யாரோட கடையில் உட்கார்ந்தாரு? ராமநாதன் ராமசாமி. ஓகே. நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர் தான் இந்த ராமநாதன். எது நடந்தாலும் தலைவிதி அப்படின்னு தான் இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரா அந்த கடைக்காரரான ராமநாதன். ராமநாதனின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் தராசு தட்டை அவர் கவனிக்காத நேரம் பார்த்து மெல்ல தட்டி விட்டான் ராமசாமி. ராமநாதனின் தலையில் தட்டு மடார் என்று வந்து விழுந்தது. ஏண்டா தள்ளி விட்டே என்று ராமசாமியை கோபத்துடன் விரட்டினார் கடைக்காரர். தலைவிதிபடிதான் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா, என்னை ஏன் விரட்டுகிறீர்கள் என்று சொல்லியபடி ராமசாமி ஓடி மறைந்தான். ராமசாமியின் பெற்றோர்கள் தினமும் அவன் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புவார்கள். என்னன்னு பார்த்தோம்னா, பள்ளிக்கு செல்லும் வழியில் உனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். அப்போது மற்ற மாணவர்கள் வீடுகளில் போய் தண்ணீர் கேட்காதே. அவர்கள் எல்லாம் கீழ் சாதிகாரர்கள். அவர்கள் தொட்ட எதையும் நாம் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ராமசாமிக்கு இது புரியவில்லை, பிடிக்கவும் இல்லை. தண்ணீர் தானே குடிக்கிறோம், யார் வீட்டில் குடித்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றது. ஒரு நாள் ராமசாமிக்கு தாகம் எடுத்தது. வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. வீட்டுக்கு செல்லும் வரை தண்ணீர் குடிக்காமல் இருக்க இயலவில்லை. அதனால என்ன பண்றாரு, அவரது வகுப்பு ஆசிரியர் வீடு
அவர் நடந்து வந்து கொண்டிருந்த சாலையில் இருந்தது. அங்கு சென்று தண்ணீர் கேட்டான். அங்கிருந்த பெண் டம்ளரில் தண்ணீர் கொடுத்தால். ராமசாமி குடித்தாள். அவன் குடித்த டம்ளரின் மீது தண்ணீர் தெளித்த பிறகே அப்பெண் வீட்டிற்குள் அதை கொண்டு சென்றாள். ராமசாமிக்கு அவளின் செயல் புரியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அம்மா கேட்டாள், அவர்கள் எல்லோரும் மேல் சாதிக்காரர்கள். நாம் தொட்ட பொருளை சுத்தம் செய்துவிட்டுதான் மீண்டும் பயன்படுத்துவார்கள் என்றார் ராமசாமியின் அம்மா. ராமசாமிக்கு அம்மா சொன்னது வியப்பாக தெரிந்தது. அவனது பெற்றோர் சிலரை கீழ் சாதியாக நினைக்கிறார்கள், வேறு சிலரோ அவனையும் அவனது பெற்றோரையும் கீழ் சாதியாக நடத்துகிறார்கள். மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்கிறார்கள் என்று ராமசாமி யோசித்தான். யார் யாரையெல்லாம் கீழ் சாதிக்காரர்கள் என்று தன் வீட்டார் கருதினார்களோ அவர்கள் வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவது என்று ராமசாமி முடிவு செய்தான். அதன்படி எல்லா குழந்தைகளுடன் விளையாடத் தொடங்கினான். அது அவனுக்கு பிடித்தும் இருந்தது. யாரும் யாரையும் தொடலாம், யாரும் யார் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பதையும் உறுதி செய்து கொண்டான். யார் எதை செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சுய சிந்தனையுடன் இருந்த இந்த ராமசாமி யார்? கேள்வி மேல் கேள்வி கேட்டு எல்லாரையும் யோசிக்க செய்த இந்த சுட்டி பையன் யார்? உங்கள் ஊரின் நடுவே நீண்ட தாடியுடன் கண்ணாடி அணிந்து ஒரு தாத்தாவின் சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில இடங்களில் கைத்தடியை பிடித்தவாறு, வேறு சில இடங்களில் உட்கார்ந்து புத்தகம் படித்தவாறு அவரது சிலை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தாத்தா தான் ராமசாமி. தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர். ஏன் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட. பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள். சிறுவன் ராமசாமி பெரியார் ராமசாமியாக வளர்ந்து உயர்ந்த கதை மிகச் சுவையானது. அவர் வளர்ந்து பெரியவரான பிறகும் கேள்விகள் கேட்பதை நிறுத்தவில்லை. மற்றவர்களையும் கேள்விகள் கேட்க பழக வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அவர் தம் வாழ்ந்த காலம் முழுவதுமே அறிவுக்கே முதலிடம் கொடுத்தார். அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின் தான் செயல்பட வேண்டும் என்றார் பெரியார். பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் வழக்கமானாலும் சரி, அதை செய்தால் என்னவாகும், செய்யாவிட்டால் என்னவாகும் என்று சிந்தித்தே முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர். இது போன்ற அறிவுபூர்வமான செயல்களால் பெரியார் பலரையும் கவர்ந்தார். அடிக்கடி கூட்டங்களை நடத்தினார். சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் மத மாறுபாடுகளையும் அகற்ற வேண்டும் என்றார். அதற்காக ஒரு சங்கம் அமைத்தார். அதுக்கு தான் பகுத்தறிவாளர் சங்கம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பகுத்தறிவாளர் சங்கம் உருவாக்குனது யாரு? பெரியார். ஓகே, அது எதுக்கு உருவாக்குனாரு? சாதி ஏற்றத்தாழ்வு மத மாறுபாட்டை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனார். நெக்ஸ்ட், இளம் வயதிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். ஸோ இளம் வயதில் பெரியார் யாரோட தொண்டர்? மகாத்மா காந்தியின் தொண்டர். ஓகே, காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். கல் இறக்காமல் தடுப்பதற்காக தனது தோப்பில் இருந்த அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டி சாய்த்தார். கதர் அணிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவுடன் தனது தோளில் கதர் துணிகளை சுமந்து விட்டார். இது கேட்டிருக்காங்க. அதாவது கதர் அணியணும்னு சொல்றது மட்டும் இல்லாம தனது தோல் கதர் துணியை சுமந்து விட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெரியார். பிறப்பினால் வரும் கீழ்ச்சாதி மேல் சாதி என்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்று ஓரினமாக எண்ண வேண்டும் சொன்னது யாரு? பெரியார். ஓகே, நெக்ஸ்ட், பிறரை மதிக்க வேண்டும், அது மரியாதை. தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சுதான். சின்ன குழந்தையும் வாங்க போங்க என்று மரியாதையுடன் அழைத்து பேசுவது பெரியாரின் பண்பு. பெரியார் மரியாதையும் சுயமரியாதையும் தம்மிரு கண்களை போல கண்டது. முக்கியமான ஒரு பாயிண்ட். பெரியார் எதை தன்னோட இரு கண்களை போல பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மரியாதை ஒன்று, சுயமரியாதை ஒன்று. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து, கேரளாவில் வைக்கம் என்னும் ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றி தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர். சொன்னதற்கு நல்லாவே தெரியும். மேல் சாதி கீழ் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல, எல்லோருக்கும் கல்வி அவசியம், எல்லாரும் கல்வி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? பெரியாரு. இந்த கருத்துக்கள் இளைஞர்களை கவர்ந்தன. அதனால் சுயமரியாதை இயக்கம் வலுவடைந்தது. 1975 ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள். அதுபோல மனிதர்களில் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்ய வேண்டும். அவர்களால் செய்யவும் முடியும். பெண்களுக்கு நகையோ அழகான உடைகளோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம். ஓகே, இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட். பெண்களுக்கு நகையோ அழகான உடைகளோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் சொன்னது யாரு? பெரியார். அதே மாதிரி பெண்களுக்கு எது முக்கியம் சொன்னாரு? அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னாரு. ஓகே, ராமசாமி இவ்வாறு பேசியது பெண்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்களுக்கு துணிவு பெற்று மேடை ஏறி பேசினார்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, தாய்மார்கள் தான் ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கினார்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, பெண் விடுதலைக்கு முதல் படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பெரியார் வலியுறுத்தினார். ஓகே, பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. மல்யுத்தம், குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அரசாங்க பணி, இராணுவம், காவல்துறை ஆகியவற்றிலும் பெண்கள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது, இருவரும் சரிசமமானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். தன் 95 வயதிலும் கூட புதிய சிந்தனைகளை எடுத்து கூறினார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ்.
அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் சொன்னது யாரு? பெரியார். நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் நமது சமூகத்திற்காக செய்த சேவைகள் எண்ணற்றவை. பெரியாரின் பெருமைக்கு காரணம் சுய சிந்தனையும் சிந்தித்ததை சொன்ன துணிச்சலும் தான். நான் அவற்றை அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், வளர்த்துக்கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சிறப்பு குறிப்பு. ரொம்ப முக்கியமான இதுதான். கோட்ஸ் தவிர மற்ற முக்கியமான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அவரோட டைம்லைன் பார்க்கலாம். 17/9/1879 பிறந்தார். இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1879. இறந்தது பார்த்தோம்னா 1973. இது பார்த்தீங்கன்னா இது 9, இது 3, அதே 79, ஒரு 3 வருஷம் 73. வந்து இது 8, 9 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவரோட டேட் பார்த்தோம்னா 17/9/24/12. ஓகேங்களா? 17/9/24/12. ஓகே, இது நெக்ஸ்ட். இது அடிக்கடி மேத்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தன்னோட வாழ்நாளில் எத்தனை நாள் நடந்திருக்காரு சமூக தொண்டாட்ட? 8600 நாட்கள். எத்தனை கிலோமீட்டர்? 13. அடுத்து என்ன? 13க்கு முன்னாடி 12, 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் தூரம். அடுத்து பார்த்தோம்னா எத்தனை கூட்டங்கள்? 10,700 கூட்டம். அதே மாதிரி பார்த்தோம்னா எத்தனை மணி நேரம்? 21,400. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா, வாழ்நாளில் நாள் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு 8600 ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கிலோமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்றது போது 13, 12ன்றது நிறையா தூரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கூட்டம் பார்த்தோம்னா 10,700. மற்றதோட கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். கூட்டத்தை விட அதில் பேசுகிற மணி நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டைம் படிச்சிங்கனாவே அந்த சாய்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எப்போ பார்த்தோம்னா ஐக்கிய நாடு அவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 1970. அதே மாதிரி நடுவண் அரசு அவருக்கு அஞ்சல் தலை எப்போ போட்டார் அப்படின்னு 1978. ரெண்டுமே முக்கியம். ஸோ 1970 அவருக்கு பார்த்தோம்னா ஐக்கிய நாடு என்ன கொடுத்தாங்க? யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க. இதே 1978 என்ன கொடுத்தாங்க? நடுவண் அரசு. எந்த அரசு? நடுவண் அரசுன்றது முக்கியம். நடுவண் அரசு என்ன கொடுத்தாங்க? அஞ்சல் தலை குறிச்சாங்க. ஓகே, அதான் எல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு நாடகம். தெனாலிராமன் கதை தான் இது. சும்மா ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இல்லைனா இங்கே பின்னாடி ஏதாவது கொஸ்டின் கேட்டுருக்காங்களா அதை பற்றி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே எழுதி பழகுங்க. எண்களை எழுத்தால் எழுதி பழகுக. இதை கொஸ்டினை கூட கேட்டு விட்டுருவாங்க. 17, 20, 32. ஈவேரா என்பதன் விரிவு என்ன? ஈரோடு அவங்க அப்பா பேர் என்னது? வெங்கட்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு வர நினைக்கிறேன். ராமசாமி வரும். சின்னத்தாயம்மா வெங்கடரப்பவோ வெங்கடப்பர் ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படின்றது அவரோட ஈவேரா அப்படின்றதோட விரிவாக்கம். பகுத்தறிவாளர் சங்கத்தை பெரியார் அமைத்ததன் நோக்கம் என்ன பார்த்தோம்னா, ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பண்ணாரு. அங்கே தங்கமாம்பலம் கொடுத்த அரசர் சுய சிந்தனை உடையவரா, பிறசொல் கேட்பாரா? கண்டிப்பா பிறசொல் கேட்கிறவர் மட்டும் இருப்பாரு. அந்த இதுல தெனாலிராமன் கதை படிக்கும் இருக்கிறது. கடம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உடல். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்னது? மேல பார்க்கமே. பகுத்தறிவாளர் சங்கம். அப்துல் ரஹ்மான் கவிதைகளை தோட்டக்காரனிடம் பேசுவது எது? கேரளத்தினர் பொறுத்தல் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் என்னது? வைகோ. கல்லெடுத்து துன்புறுத்தக்கூடாது எது? கையில் எடுத்து விளையாடக்கூடாது. கல்லெடுத்து துன்புறுத்த பறவை, கையில் எடுத்து விளையாடக்கூடாது பாம்பு. கிளைகளை வெட்டும் தோட்டக்காரரின் மரம் சொல்வது என்ன? எவற்றை தம் இரு கண்களாக பெரியார் கருதுகிறார் பார்த்தோம்னா, மரியாதை, சுயமரியாதை. ஓகே. கடவுளி சித்தர் கூறுமறிவில் சிறப்பான 3 கூறுக. பெரியார் பெண் விடுதலை. ஓகே.
மறுத்தல் திறன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெஃப்யூசல் ஸ்கில். அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்க, மறுத்தல் என்பது இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. மறுத்தல் என்பது அகம்பாவம் இல்லை. மறுத்தல் என்பது பணியாமை அன்று. தவறான கருத்துக்களை மறுத்தால் தான் நாம் வளர முடியும். துணிச்சலின் அடையாளம் தவறானவற்றை மறுப்பது. மூட நம்பிக்கையை மறுப்பது முன்னேற்றம். மறுப்பது பெண்ணுக்கு பாதுகாப்பு. மறுத்தல் அரைகுறையாக இருந்து பயனில்லை, உறுதியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தோம்ல எண்களை எழுத்தால் எழுதி பழகுக. 17 அப்படின்றது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. 20, 32, 48, அதே மாதிரி 51 அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா புறநானூறு. இந்த கதை ஒரு டைம் படிச்சுக்கலாம். இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு டைம் படிச்சுக்கலாம். இடம் அரண்மனை. பாத்திரங்கள் யார் யார்? அரசர், அரசரின் நோயுற்ற தாய், அமைச்சர், வைத்தியர்கள், சேவகர்கள். அரசர் என்ன சொல்ல வருதுன்னு, அரண்மனை வைத்தியரே, என்னை ஈன்ற அன்பு தாயின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. பொறுத்தரல வேண்டும் அரசே, நாடி பார்த்ததில் தங்களின் தாயார் பிழைப்பது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாள் இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதை செய்து அவரை மகிழ்விக்கலாம் அப்படின்னு. அப்படியா? அப்போயே தாயே, தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள், அதை நிறைவேற்றி காத்திருக்கிறேன் அப்படின்னோடனே எல்லாம் முடங்கியபடி ஏதோ சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அமைச்சரே, என தன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவரது விருப்பம், உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் சொல்லி. மன்னிக்க வேண்டும், இது மாம்பழ காலம் இல்லை அரசேன்னாங்க. அதுக்கு உடனே எங்க இருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்றாலும் மாம்பழம் கொண்டு வாருங்கள், சேவகர்கள் உடனே புறப்படுங்கன்றாங்க. ஸோ அப்படியே ஆகட்டும் அரசே அப்படின்னு போறாங்க. ஸோ சேவகர் பல திசைகள் சென்று அழைகிறார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர் தாயாரின் உயிர் பிரிந்து விடுகிறது. அரசர் மிகுந்த கவலை அடைகிறார். அடுத்து காட்சி 2. இடம் பார்த்தோம்னா அரசவை, பாத்திரங்கள், அரசர், அமைச்சர்கள், தெனாலிராமன். அரசர் வந்து என்னோட அன்னையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அரித்து கொள்கிறது. அவரது மனம் சாந்தி அடையாமலே உயிர் பிரித்து விட்டது அப்படின்றாங்க. அதுக்கு அமைச்சர்கள், வருந்த வேண்டாம் அரசே, அதற்கு பரிகாரம் செய்யலாம். அந்த குற்ற உணர்ச்சி கவலையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அப்படின்றாங்க. என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறேன் அரசே, 108 சன்னியாசிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்களின் தாயாரின் மனம் சாந்தி அடைகின்றாங்க. சரி அமைச்சரே, விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அவர் வந்து சொந்த புத்தியை யூஸ் பண்ணுறாரா இல்லை அடுத்தவங்க சொல்கிறத வந்து கேட்குறா அப்படின்னும் போது இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது சொந்த புத்தியை யூஸ் பண்ணுறது கிடையாது, அடுத்தவங்க சொல்கிறது கேட்குறாருன்னு சொல்லிட்டு. உடனே என்ன சொல்கிறாரு, அப்படியே ஆகட்டும் அரசேன்னு சொல்லிட்டு தடவுடல விருந்து எல்லாம் தங்க மாம்பழம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தான் விகடக்கவி, இதில் வந்து விகடக்கவி, அதை தெனாலிராமனோட சிறப்பு பேர் நம்மளுக்கு ஆயத்தர் விகடக்கவி அப்படின்னு சொல்லிட்டு, விகடம் பேசுறது தான் விகடக்கவின்னு சொல்லிட்டு. அது அப்படி திருப்பி போட்டிங்கன்னா விகடக்கவி எப்படி மாற்றிட்டாலும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, தெனாலிராமன் அது எப்படி இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசர் இறந்து போன தாயார் மனம் சாந்தி அடையும். எவ்வளவு பொருள் விரயம், இது அர்த்தமற்ற செயலாக உள்ளது. இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாரே முடிவு பண்ணிக்கிறாரு. அடுத்த காட்சி பார்த்தோம்னா அரண்மனை. பாத்திரங்கள், தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தெனாலிராமன். தெனாலிராமன் என்ன சொல்றாரு, நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தாயார் இறந்தது உங்களுக்கு தெரியும். என் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். இன்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் வர வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ தங்க மாம்பழம் பெற்றவர்கள் என்ன சொல்றாங்க, தங்க மாம்பழம் திட்டம் நன்கு வேலை செய்கிறது என்று எண்ணியபடி, சரி ராமா, கவலை வேண்டாம், நாங்கள் உறுதியாக வந்துவிடுவோம்னு சொல்றாங்க. அடுத்து தெனாலிராமன் வீட்டில் மாலை நேரம் தத்தினா தெனாலிராமன் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். அனைவரையும் குனிய செய்து முதுகில் பழுக்க காய்ச்சிய கம்பியால் தெனாலிராமன் சூடு போடுகிறார். ஐயோ எரியுதே, அம்மா சூடு தாங்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூடுபட்டவங்க வலி பொறுக்காமல் அழுகின்றனர். இது வந்து அரசவை கேட்டது. அடுத்த காட்சி பார்த்தோன்னா தெனாலிராமன் இல்லம். அரசர் தெனாலிராமன் சூடுபட்டது. தெனாலிராமன், ஒழுங்காக சொல்லு, இவர்கள் முதுகில் சூடு வைத்தாயமே, என்ன காரியம் இது, ஏன் எப்படி செய்து? அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். மருத்துவர்கள் சூட்டுக்கோளை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 சன்னியாசிகளுக்கு செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு அரசர் வந்து, அர்த்தமில்லாமல் பேசுகிறாய், இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போனோம் தாயாரின் மனம் எப்படி அமைதியாகன்றாங்க. இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்து விட்டு தங்கள் தாயாரின் மனம் அமைதி அடைவதை போலத்தான் இதுவும் அரசு அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமனோட பதில் அரசரை சிந்திக்க வைத்தது. தனது தவற்றை உணர்ந்த அரசர் அரசரின் முகத்தில் புன்னுருவல் பூக்கிறது. மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவால் தெளிய வைத்தாய் ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன், நீ வாழ்க. சூடுபட்டவர்கள் தலை கவிழ்ந்து நின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. திடீர்னு இதுலேருந்து ஏதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்டு விட்டாலும் கேட்டு விட்ருவாங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டாக தானே இருக்குது. ஸோ அதனால சும்மா ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இயல் 6 பார்க்கலாம். புறநானூறு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு.
நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழி நிலை. எழுதுனது யாரு? ஔவையார். ஸோ புறநானூறுல இந்த பாட்டு எழுதுனது ஔவையார். எந்த லைன் இது ரொம்ப ஈஸி தானே, நல்லாவே நமக்கு மனப்பாயிரும். ஸோ இதில் எது கேட்டாலுமே லைன் வந்து எதுனாலும் கேட்க ஈஸியாக இருக்க, படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். பொருள் பார்த்தோன்னா, நிலைமை நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலைமை, நீ வாழ்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பொருள். ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். ஒன்றோ தொடரும் சொல் அப்படின்னா தொடரும் சொல் தான் ஒன்றோ. நாடாக ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். அதுக்கடுத்து அவள்னா பள்ளம், மிசைனா இது வந்து எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்றதோட எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் பள்ளம். ஓகே, நெக்ஸ்ட் நல்லை நன்றாக இருப்பாய் ஆடவர் ஆண்கள், இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது. ஓகே, நூல்குறிப்பு பார்க்கலாம். புறநானூறு எப்படி பிரிக்கலாம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, 8 தொகை நூல்கள்ல ஒன்று புறநானூறு. இந்நூல் புலவர்கள் பல இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 17 மேல்கணக்கு நூல்கள் தான் 8 தொகையும் 10 பாட்டும் சொல்லிட்டு. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. எத்தனை ஆண்டு பழமையுடையது? ரொம்ப முக்கியம், 2000 ஆண்டுகள் பழமையுடையது. தமிழர்களோட வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நம்மளுக்கு அசால்ட்டா விட்டுருவோம். தமிழர்களோட வரலாறு பண்பாடு இது எல்லாமே அறிய உதவும் நூல் வந்து பார்த்தோம்னா புறநானூறு. ஓகே, ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஔவையார் வந்து ஒரு சங்கப்புலவர், அதியமானோட நண்பர், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அரிய நெல்லிக்கனியை அதிகமான இடம் பெற்றவோ அவர் தான். சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் வந்து ஔவையார். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடிய பாடிய ஔவையாரும் ஒருவர் இல்லை, வேற வேறன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அவ்வளோதான் எவ்வளோ விஷயம், அவ்வளோதான். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன எல்லாமே முக்கியன்றன்னு பாக்குறீங்களா? நிஜமா இதுல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான். ஓகே, திணையை இடித்து தெருவாக்கு, இது இப்படியே கேட்டு. திணையை இடித்து தெருவாக்கு எழுதுனது யாரு? தாராபாரதி. இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். உட்கார் நண்பா, நலந்தானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியும், நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணை தானா உன் தேசம், உன் தெருவொன்றைய உன் உலகம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. இப்படி சில கொஸ்டின் கேட்டது இந்த லைன், அதுக்காக தான் சொல்றேன் இது முக்கியம் சொல்லிட்டு. இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ அவர்களை விஞ்சிட தரை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். எழுதுனது யாரு? தாராபாரதி. நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க. இதுல ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு பேராவுமே முக்கியம். நிஜமாவே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றோம். இன்னும் படிச்சுக்கோங்க. படிக்கும்போதே நமக்கு மீனிங் தெரியுது இல்லையா? ஸோ அப்படின்னும் போதே நம்ம ஈஸியாவே இதை ஞாபகம் வச்சுக்கலாம். உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த புல்லை பத்தி சொல்றாங்க. புல்லா பிறந்து ஏன் ஃபீல் பண்ற? நெல்லும் வந்து புல் வகை சேர்ந்ததானே, அது பசி தீக்கலையா? கடல்ல ஏன் ஒரு துளி நீ நினைக்கிற? கடல்ல முத்தும் ஒரு துளி தானே. அப்ப நீ வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்தத உலகம் வந்து அறியாது. உன்னோட சந்ததி கூட மறந்துவிடும், உன்னோட சரித்திரம் யாருக்கு நினைவு இருக்கும் அப்படின்றாரு. இந்த திண்ணையிலே உட்காந்து தேய்க்கிறதா உன்னோட தேசமா அப்படின்றத அப்படி சொல்ல, உன் தேசமான்றாரு. உன் தெருவென்றோய, உன்னோட தெருவு மட்டும் உன்னோட உலகமா? அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் இன்னும் விரிவாக்கு அப்படின்றாங்க. எத்தனை உயரம் இமயமலை, அதுல இன்னொரு சிகரம் தான் உன்னோட தலை. எத்தனை ஞானியர் இந்த பிறந்த தரை, இதுல வந்து இவங்களை மிஞ்சிட உனக்கு என்ன தடை அப்படின்னு கேட்கிறாரு. பூமி பந்து என்ன விலை, உன்னோட புகழை தந்து வாங்கும் விலை. புகழை தந்துச்சுன்னா அந்த விலை பூமியோட விலை அப்படின்றாரு. நாம இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி அழகா பாடியிருக்காரு. ஓகே, கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவது வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அதாவது தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கவிஞர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர் தம் நூல்களில் சில. இவர் காலம் நம்ம ஏற்கனவே புதுவுக்குள்ளேயே நம்ம படிச்சிருக்கோம். கிழக்கு உன் மாசல் இல்லையா, அந்த மாதிரி சம்திங் ஒன்று வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா அந்த புதுப்புக்குள்ளேயுமே அது ஒரு பாடல் வரும். ஸோ ரொம்ப முக்கியமானவர் இந்த தாராபாரதி அப்படின்றவர். ஸோ பார்க்கலாம், இவரோட டைம்லைன் பார்க்கலாம். 1947 ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இல்லையா, அந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி 2000 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து
இறந்து போகிறாரு. ஸோ 1947லேருந்து 2000 வரைக்கும். ஸோ டேட் பார்த்தோம்னா 26/2/13/5 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இயர் ஞாபகம் வச்சிங்கனாவே டேட் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். 26/2/13/5. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா தேசியம் காத்த செம்மல். ஸோ தேசியம் காத்த செம்மல்லாமே நம்மளுக்கு யாருன்னு தெரியும், முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, உரைநடை. அது வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான லெசன் இது கூட. நம்மளையும் கேட்டிருக்காங்க, தமிழ்லையும் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. அந்நாடு அந்நியர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமை தலை நீங்க கண்ணீரும் செந்நீரும் சிந்திய பலர். தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா வாவேசு ஐயர், கப்பலுடைய தமிழன் வ.உ.சி., வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் எல்லாமே பாடுபட்டாங்க. அவங்கள ஒருத்தர் தான் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்ன்றாங்க. ஸோ இவங்களோட பிறப்பை என்னன்னு பார்க்கலாம். இதுலேருந்தே கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பொன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பசும்பொன் எங்கே இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். எந்த டைமில் பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா 1908 வந்து அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தார். ஸோ ஒரே டேட் இதில் பிறந்து இறந்துருப்பார். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். 1908 வந்து பிறப்பார். இறக்கிறது பார்த்தோம்னா 1963, 55 வருஷம் வாழ்ந்துருப்பார். 1963 இறந்து போயிடுவார். ஸோ ஒரே டேட் 30/10/10 பிறந்து இறந்துருவார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எந்த ஊர்? ராமநாதபுரம். அதில் எந்த ஊர்? பசும்பொன். ராமநாதபுரம் மாவட்டம், பசும்பொன் ஊர். என்னைக்கு பிறந்தாரு? 30/10/1908 அன்னைக்கு பிறகுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்களோட தந்தையார் பார்த்தோம்னா திரு உக்கிரபாண்டி தேவர். ஸோ உக்கிரபாண்டி தேவர். தாயார் பார்த்தோம்னா இந்திராணி அம்மையார். உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார். இவரோட அன்னை பார்த்தோம்னா இளம் வயதிலே இழந்துட்டாரு. ஸோ தாயோட அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமிய பெண் ஒருத்தர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார். ஸோ யாரு? இஸ்லாமிய பெண்மணி. நெக்ஸ்ட் பாட்டியாரின் அன்மனைப்பில் இவர் வளர்ந்தார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் அவருக்கு கற்பித்த ஆசிரியர் தான் குறைவர வாசித்தான் பிள்ளை. ஸோ இவரோட ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், குறைவர வாசித்தான் பிள்ளை. அடுத்து அவரோட பள்ளி கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முத்துராமலிங்க தேவர் தம் தொடக்க கல்வி கமுதியிலும். ஸோ தொடக்கப்பள்ளி இங்கே படித்தார். கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட படித்தார். ஸோ இவர் பிறந்தது ஒரு ஹிந்து, வளர்த்துனது ஒரு இஸ்லாம். இவர் படித்த ஒரு இது பார்த்தோம்னா தொடக்கப்பள்ளி படித்தது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட கமுதியில் படிச்சிருக்காரு. அடுத்து உயர்நிலை படிக்க எங்கே போகிறாரு? பசுமலை அப்படின்ற ஊரில் இருக்க உயர்நிலை பள்ளியில் கொஞ்ச நாள் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் பார்த்தோம்னா படித்தார். ஸோ எங்கெங்கே படித்தார்? கமுதியில் தொடக்கப்பள்ளி, பசுமலையில் இருக்க உயர்நிலை பள்ளி, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார். நெக்ஸ்ட் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு எங்கே படித்தார்? ராமநாதபுரத்துலேயே இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கிறார். அப்போதான் பார்த்தோம்னா ராமநாதபுரம் படிச்சிருக்கும் போது அங்கே வந்து பிளேக் நோய் வந்துடும். அதனால இவரோட கல்வியும் அதோட நின்று போயிடுது. அடுத்து பல்துறை அறிவு. பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார். இவர் தமிழ், ஆங்கிலம் இருமொழிகளிலும் வல்லமை பெற்றவர். அம்மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றார். சிலம்பம் வேற என்ன கற்றுட்டா பாருங்க. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியவற்றை கற்றறிந்த இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார். ஓகேங்களா? அடுத்து பொது தொண்டில் நாட்டம். நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்றாருன்னா இளமை முதற்கொண்டு பொது தொண்டில் வந்து ஈடுபாடு காட்டினார். 32 சிற்றூர்ல தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை பத்தினா உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார். இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரராவார். சம்பந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகனாவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு மக்களுள் சிலரை குற்ற பரம்பரை என ஒதுக்கி வைத்திருந்தது. அவ்வினத்தின் துயர்களையே அரும்பாடுபட்டார். அவர்களுக்காக வாழ்க்கை உயர்வதற்காகவும் போராடினார். அதனால் குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். தாழ்த்தப்பட்டவருக்கு என இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் ஓகே முக்கியமான ஒரு லைனு, சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படுத்தானே தவிர சாதியும் நிறத்தையும் அல்ல. ஸோ சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சாதியை பற்றி சொன்னது யாரு? முத்துராமலிங்க தேவர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்ட ஒரு லைன்ஸ். இது எல்லா லைன்ஸுமே கேட்டிருக்காங்க.
ஒன்று கிடையாது, தனித்தனியாக ஒவ்வொரு லைனாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 32 சிற்றூர் வந்து பிரித்து கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த கோட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது சாதி, நிறம் இது ரெண்டும் வச்சு மனிதன் இது தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் நாட்டுப்பற்று பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் இளமை பருவத்தில் இந்திய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று தனியா வேட்கை கொண்டிருந்தார். வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா பார்த்தோம்னா இவரோட வழிகாட்டி யாரு, அவரோட ஆசிரியர் மாதிரி வச்சுக்கலாம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா வங்கச்சிங்கம். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நேதாஜி சுபாஷ் சந்திரஸோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா வங்கச்சிங்கம். இதே பஞ்சாப் கேசரி, லைன் ஆஃப் பஞ்சாபோட சிங்கம் யார் பார்த்தோம்னா லாலா லஜபத் ராய். ஸோ இது பார்த்துக்கணும். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா அரசியலில் வழிகாட்டியாக வச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தோம்னா தமிழகத்தின் சிங்கமானார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணவே மிளிர்ந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கு வந்து அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா இவருக்கு திலகருக்கும், தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு இதுலையுமே பேசக்கூடாது போய், ஏன்னா அவங்க பேச்சு கேட்டுன்னு எழுச்சியாக வராங்க இல்லையா. ஸோ இதனால் பயந்துக்கிட்டு அவங்க நீ பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி வாய்ப்பூட்டு சட்டம் போடுவாங்க. அதுதான் தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா இவருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும், வடநாட்டில் பார்த்தோம்னா திலகருக்கும் போட்டாங்க அப்படின்றாங்க. மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். தேசிய காத்த செம்மல் என்று திருவிக்கா அவர்கள் இவரை பாராட்டினார். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இவருக்கு தேசிய காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யாரு? திருவிக்கா. ஓகே, தேசிய காத்த செம்மல் யாரு? திருவிக்கா. ஓகே, இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதியோட வாக்கு. ஸோ இதை கொடுத்தனால விருதுன்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் சொன்னது யாரு? பாரதி. இதை மேம்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாக இருக்கும் என்று கருதினார். எனவே திருமண வாழ்க்கையும் தவிர்த்தார். ஒரு தீவிரமான முருக பக்தரும் இவர். ஓகே, அரசியல் வாழ்க்கை என்னன்னு பார்க்கலாம். தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்க தேவர் வந்து மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டிட்டு எத்தனை முறை வாகை சூடியிருக்கார்? 5 முறை. ஸோ எத்தனை முறை? 5 முறை. எப்பப்போ? 1937, 1937, 46, 52, 57, 62. அப்படியே லைனா 37, 46, 52. இது பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரென்ஸ். 5 வருஷத்தில் எலெக்ஷன் வைப்பாங்க இல்லையா. 5 வருஷத்துல தான் வந்து இருக்கும். 1931, 1946, 1946 ப்ளஸ் ஒரு 5 போடுங்க. 5 போட்டோன்னா 51 வரும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷமான 52. 52 + 5 போட்டிங்கன்னா 57. 57 + 5 போட்டால் 57, 58, 59. சாரி, எனக்கு எண்ணி தான் வரும் இந்த மாதிரி விஷயம்லாம். 5 வருஷம் கரெக்டாக வருதா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1937, அடுத்து வந்து 46, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது 46லேருந்து அடுத்தடுத்து பார்த்தோம்னா 52, 57 + 5 போடுவாங்க. 62 ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற முடிவுகள் இவர்கள் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை காட்டின. தொண்டு செய்வதற்கு இவர் தம் தொகுதிகளுக்கு சென்றார். தேர்தல் விளம்பரத்திற்கு அவர் போனதே இல்லை அப்படின்றாங்க. ஸோ பலரும் போற்றும் பண்பாளர். தெய்வீகம், தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பெரியார் பார்த்தோம்னா மரியாதை, சுயமரியாதை 2 கண்ணு. இவருக்கு பார்த்தோம்னா தெய்வீகமும் தேசியமும். ஓகே, இவர் வீரமில்லா நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லா வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யாரு? இவர் கோட்ஸ் தான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மாக சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர். இவரோட இப்போ எப்படிலாம் அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை. ஓகேங்களா. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டிய சீமையில் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இவர் யாரோட தூதராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யாரோட தளபதியாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்துக்கணும். ஸோ இவர் யாரு? விவேகானந்தரோட தூதர். ஓகேங்களா. நேதாஜியோட தளபதி, சத்தியசீலராக இருந்திருக்காரு. அடுத்து யாரோட பக்தர்? முருக பக்தர், ஆன்மீகத்துக்கு புத்திரர், தமிழ் பாடும் சித்தர், தென்பாண்டி சீமையில முடிசூடா மன்னன், நீதி வலுவா நேர்மையாளர். இது ஓகே. புலமையில் யாரு? கபிலர். வலிமையில யாரு? கரிகாலன். கொடையில யாரு? கொடைனாவே கர்ணன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பக்தியில பரஹம்சர். ஸோ எப்படின்னா
விவேகானந்தரோட தூதர், நேதாஜியோட தளபதி, முருகனோட பக்தர், தமிழ் பாடும் சித்தர், தெற்பாண்டி சீமையில முடிசூடா மன்னர், புலமையில கபிலர், அதே மாதிரி வலிமையில கரிகாலன், கொடையில பத்தனம் கர்ணன், பக்தியில பரமஹம்சர். ஓகேங்களா? அடுத்து சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டும் மனமாகும். இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். அதை எப்படி சொல்றாரு? இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இல்லையா, இதை சொன்னது வந்து இவர் தான். பனைமரத்துல இருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வறுப்புல வலிக்க விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொன்னார் இவர் தான். ரொம்ப முக்கியமானது இதுவும். அதே மாதிரி நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு லைன், மனிதனின் மனநிலை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொன்னது யாரு? இவர் தான். ரொம்ப முக்கியமான கோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கோர்ஸ் தான் இதுவுமே. மனிதனோட மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொன்னது யாரு? முத்துராமலிங்க தேவர். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட மறைவு நம்ம முன்னே பார்த்தோம். 30/10/1907 தானே? 7 தான் நினைக்கிறேன். 8 போலாம். ஸோ 30/10/1908 பிறந்தாரு. எப்போ இறந்து போனாரு? 30/10/1963. அப்போ வந்து இறந்து போறாரு. 3246 அப்படின்னு பக்கத்தில் இருக்கு. ஓகே, 30/10/1908 இறந்து. எப்போ? 30/10/1963 அப்போ வந்து இறந்து போறாரு. அவரோட பிறந்த நாளை அனைவரும் நினைவில் நிற்கும் நாளாக்கினார். ஓகே, நினைவு சின்னம். ஓகே, இவருக்கு என்ன நினைவு சின்னம்லாம் இருக்கு? தமிழ்நாடு அரசு பெருமகனா இருக்கு போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவரோட உருவ சிலை இருக்கு. ஓகே, அச்சிலை நிறுவப்பட்ட சாலைக்கு இவர் பெயரும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எங்க? சென்னை மாநகரில் என்ன வச்சிருக்காங்க? சிலை வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த சாலைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. முக்கியம், சாலைக்கு பேர் வச்சிருக்காங்க, சிலை வச்சிருக்காங்கன்றது முக்கியம். ஏன்னா கேட்டு விட்டுருவாங்க, மணிமண்டபம் கட்டினாங்கன்னு விட்டுருவாங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அப்படின்னும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இருக்கிறது தான் இதையும் தெளிவாக படிச்சுக்கணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றினை, மத நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் உணர்த்துவதாக விளங்குகிறது. உண்மைதான். ஓகே, இவரோட சிறப்பு குறிப்புகள் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவன் விருப்பத்திற்கிணங்க 6/9/1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கணும். எப்போ வருவார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்? 6/9/1939. ஸோ எல்லாமே அந்த 3 டேபிளில் வர மாதிரி இருக்கும் பாருங்க. 6, 9, அதே 9ல் முடியும். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்னாப்ஸ் 6/9/1939. ஓகேங்களா? அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எங்கே வராரு? மதுரைக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே வராரு? மதுரைக்கு. எப்போ வராரு? 6/9/1939. ஓகே, நடுவண் அரசு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்போ இவருக்கு வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க? 1995. ரொம்ப முக்கியம். ஸோ 1995 அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்துக்கள் முழுவதையும் பிரித்து கொடுத்தாரு. 32 ஊருக்கு பிரித்து கொடுத்தாருன்னு பார்த்தோமா? அது எத்தனை பாகமாக பிரித்து கொடுத்துருக்காரு பாருங்க. 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் அவருக்கு வச்சுட்டு மீதி 16 பாகத்தை என்ன பண்ணுறாருன்னா 16 பேர்களுக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார். ஸோ 17 பகுதியை பிரிச்சுக்கிறாரு. அதில் ஒரு பங்கு மட்டும் வச்சுக்கிட்டு இவருக்கு மீதி 16 பங்கு மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, இப்படியாக முடியுது. ஸோ இது வந்து அப்படியே ஒரு இது பார்த்துலாங்களா? ஒரு கிளான்ஸு. ஓகே, ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்காக தான். இவர் வந்து என்னைக்கு பிறந்தாரு? 30/10/1908 பிறக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவரோட அப்பா பேர் உக்கரபாண்டி தேவர், அம்மா பேர் இந்திராணி அம்மையார். சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால ஒரு இஸ்லாமிய தாய் தான் வந்து பாலூட்டி வளர்த்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவரோட பாட்டியோட வீட்டிலேருந்து தான் வளர்றாரு. அப்போ அவருக்கு வந்து கற்பிச்ச ஆசிரியர் பேர் குறைவர வாசித்தான் பிள்ளை. பள்ளி கல்வியில் பார்த்தோம்னா முத்துராமலிங்க அவரோட தொடக்க பள்ளியை பார்த்தோம்னா கமுதியில் கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட படிக்கிறாரு. அடுத்து பசுமலை உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியிலும் படிக்கிறாரு. ராமநாதபுரம் உயர்நிலை பள்ளியிலும் படிக்கிறாரு. 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் பிளேக் நோய் வந்ததுனால அவரோட கல்வி நிற்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இருந்தாலுமே அவர் தமிழ் ஆங்கில வல்லமை பெற்று அதில் சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு திறன் பெற்றிருக்காரு. வேற என்ன கற்றுக்கிட்டாரு? சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் இதெல்லாமே கற்றுருக்காரு. நெக்ஸ்ட் அரசியலில் வந்து ஆர்வம் வச்சிருந்தாரு. ஸோ இவர் பார்த்தோம்னா இளமையில பார்த்தோம்னா ரொம்ப பொது தொண்டில் ஈடுபட்டிருக்காரு. 32 சிற்றூர்களை வந்து பிரிச்சிருக்காரு. அது எப்படி பிரிச்சாருன்னு பார்ப்போம். 17 பங்குல ஒரு பங்கு இவர் வச்சுக்கிட்டு 16 பங்கு மற்றவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கல அவர் பாடுபட்டாருன்னு பார்த்தோம்னா நிலக்கிழார் ஒழிப்பு, ஆலய நுழைவு போராட்டம், அதுக்கப்புறம் சம்பந்தி முறைக்கு ஊக்கமளிச்சாரு. வேற என்ன பார்த்தோம்னா குற்ற பரம்பரை வந்து இவர் நீக்க போறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். இவரோட முக்கியமான கோச்சு என்ன பார்த்தோம்னா சாதி நிறத்தையும் வச்சு மனிதனை தாழ்வுபடுத்தது கொடுமைன்னு சொன்னது. அதே மாதிரி ஆண்டவன் மனித குலத்தான் படைத்தானே தவிர சாதியும் நிறத்தையும் படைக்கலன்னு சொன்னது. சாதியும் நிறமும் அரசியலுக்கு எல்லாம் ஆன்மீகம்னு சொன்னது ரொம்ப முக்கியமான கோச்சு. நாட்டுப்பற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா
இவர் பார்த்தோம்னா இளமை பருவத்தில் இந்திய ஆங்கிலேய அரசுக்கு ஆட்சிக்கு வந்து இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வங்கச்சிங்கம் பெங்காலில் இருக்கிற சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட அரசியல் வழிகாட்டியாக வச்சுக்கிறாரு. அதனால் இவர் தமிழகத்துக்கு சிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து இது பண்ணுவார், அவரோட பேச்சு எந்த அளவுக்கு இது அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கு எப்படி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சோ அந்த மாதிரி இந்த தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா இவருக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இவருக்கு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னு பார்த்தோம்னா திருவிக்கா. இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் நிறையன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் விட்டு வளர்த்தோம் கண்ணீர் காத்தோம் பாரதி சொன்னார். யார் சொன்னார்? பாரதி சொன்னார். ரொம்ப முக்கியம், முத்துராமலிங்க தேவர்னு போட்டக்கூடாது. தண்ணீர் விட்டு வளர்த்தோம் கண்ணீரில் காத்தோம் சொன்னது பாரதி. அதுக்கேற்ற மாதிரி இவர் நடந்துகிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா அரசியல் வாழ்க்கை என்னன்னு பார்க்கலாம். இவர் 5 முறை வந்து தேர்வு பெற்றிருக்காரு. இப்போ எலெக்ஷன்ல வந்து வெற்றி வகை சொல்லியிருக்காரு. எப்பப்பன்னு பார்த்தோம்னா 1937 46 + 5 போட்டுக்கோங்க, 52 அதுக்கு + 5 போட்டோம்னா 57 அதுக்கு + 5 போட்டிங்கன்னா 62ன்னு சொல்லி வரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பலரும் போற்றும் பண்பாளர் அந்த இதில் பார்த்தோம்னா 2 கண்ணா என்னென்னத்தை இது பண்ணாரு பார்த்தோம்னா தெய்வீகம் தேசியம் அதை 2 கண்ணா அவர் யூஸ் பண்ணாரு. அது மாதிரி நெக்ஸ்ட் முக்கியமான கோட்ஸ் வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லா வீரமும் வீணும் சொன்னவர் இவர் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவருக்கு வேற எக்ஸ்ட்ரா பேர் இருக்குன்னு பார்த்தோம்னா வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா விவேகானந்தரோட தூதர், நேதாஜியோட தளபதி, நெக்ஸ்ட் முருகரோட பக்தர், ஆன்மீகத்துல புத்திரர், தமிழ் பாடம் சித்தர், அதே மாதிரி தென்பாண்டி சீமையில முடிசூடா மன்னர், நீதி வலுவா நேர்மையாளர், அது ஓகே. நெக்ஸ்ட் புலமையில பார்த்தோம்னா யாருக்கு அபிலர், வலிமையில பார்த்தோம்னா கரிகாலன், கொடையில கர்ணன், பக்தியில பரஹம்சர், இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேற என்ன பார்த்தோம்னா பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவன் உண்டு, வயல் வறுப்புல வலிக்கு விழுந்து இறந்தவன் உண்டுன்னு சொன்னவர் வந்து இவர் தான். அதே மாதிரி மனிதனின் மனநிலை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொன்னது இவர் தான். இவர் வந்து எப்போ இறந்து போறாருன்னா அவரோட டேட் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு வருஷம் பார்த்தோம்னா 1963, அதாவது 30/10/1963 இறந்து போறாரு. ஸோ பிறந்தது எப்போ 30/10/1908 பிறந்து 30/10/1963 இறந்து போறாரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நினைவு சின்னம் வேற என்ன கட்டினான்னு பார்த்தோம்னா சென்னையில அவருக்கு பார்த்தோம் ஒரு சிலை எழுப்பி அந்த ரோடுக்கு பார்த்தோம்னா அவர் பேரே வச்சாருன்னு பார்த்தோம். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பார்த்தோம்னா அவரோட விருப்பத்துக்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வராரு. எங்க வராரு? மதுரைக்கு. எப்போ வராரு? 6/9/1939 வராரு. ஓகே. இவர் வேற என்ன பண்ணியிருக்காங்க? நடுவண் அரசு பார்த்தோம்னா 1995 இவருக்கு தபால் தலை வெளியிட்டாங்க. ஸோ என்னதான் பார்த்தோம், முத்துராமலிங்க தன்னோட சொத்து முழுவதுல 17 பங்கா பிரிச்சு அதுல ஒரு பங்கை மட்டும் இவருக்கு வச்சுட்டு மீதி 16 பங்கை இனாம் சாசனமா எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நான் சொன்னது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதாவது ப்ரீசியல் பொசிஷன்ல கேட்ட பாயிண்ட் தான் நான் சொன்னது எல்லாமே. எது பெரிய உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு துணைப்படம் சும்மா நம்ம படிச்சுக்கலாம், என்ன ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துக்கிறது பெஸ்ட். ஓகே. அது ஒரு கிராமம். ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது. இன்று நிலைமை மாறிப்போய் கிடக்கிறது. பஞ்சத்தில் வறண்டு கிடக்கிறது. அந்த கிராமத்தின் கோடியில் ஒரு பழுதடைந்த குடிசை, யாரோ வசித்து விட்டு போன குடிசை. இப்போது அந்த குடிசை இருவருக்கு அடைக்கலம் தந்துள்ளது. அவ்விருவரில் ஒருவர் பார்வையற்றவர், மற்றவர் கால் இழந்தவர். அவர்களுக்கென்று பிழைக்க வழி எதுவும் இல்லை. மாலையில் கடைத்தெரு மூடும்போது அவர்கள் செல்வார்கள். மிஞ்சிய காய் கனி உணவுப் பொருட்களை மக்கள் அவர்களுக்கு தருவார்கள். அதை உணவாக்கி அவர்கள் உண்டு வாழ்ந்தனர். ஆனால் பஞ்சம் வந்த பிறகு கடைத்தெரு பெரும்பாலும் அடைத்தே கிடக்கிறது. எப்போதாவது திறந்திருந்தாலும் இந்த இருவருக்கும் எதுவும் கிடைப்பதில்லை. எனவே இருவரும் பெரும்பாலும் பட்டினி கிடந்தனர். தொடர்ந்து 5 நாட்கள் எதுவுமே கிடைக்காமல் பட்டினியில் இருந்தபோது ஒரு முடிவுக்கு வந்தனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்ய துணிந்தனர். கண் தெரியாதவரால் எவ்வளவு தூரம் தட்டுத்தடுமாறி போக முடியும்? கால் இழந்தவரால் ஊர்ந்து எவ்வளவு தூரம் வரை போக முடியும்? பக்கத்தில் இருந்த வயல்கள் எல்லாம் மறந்து கிடந்தன. தூரத்தில் இருந்தது ஊர் தலைவரின் தோட்டம். அவருக்கென்று தனிப்பட்ட தண்ணீர் வசதிகள். தோட்டம் பஞ்சத்தில் செழித்திருந்தது. அங்கே செல்வதென்று முடிவு செய்தார்கள். கால் இழந்தவரை கண் இழந்தவர் சுமந்து செல்ல வேண்டும். கால் இழந்தவர் வழிகாட்ட, கண் இழந்தவர் நடக்க வேண்டும். இது அவர்களின் ஏற்பாடு. வழிகாட்டுவது எளியது, ஆனால் அதன்படி நடப்பது கடினம். கண் இழந்தவர் மூச்சு வாங்க நடந்தார். எப்படியோ ஊர் தலைவர் தோட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். ஊருக்குள் யாரும் நெருங்க பயப்படும் தோட்டம் அது. பிடிபட்டால் அடிவுரை உறுதி. தோட்டத்தில் பழங்களும் காய்கறிகளும் குவிந்து கிடந்தன. கால் இழந்தவரை வரப்பிலே இறக்கிவிட்டு கண் இழந்தவர் தட்டு தடுமாறி போய் கை கக்கப்பட்டதை எடுத்து வந்தார். பார்வையற்றவர் கால் இழந்தவரை சுமந்து கொண்டு குடிசைக்கு திரும்பினார். எடுத்து வந்தது 2-3 நாட்களுக்கு போதுமானது. நெடுநாளைக்கு பிறகு அன்றுதான் அவர்கள் வயிறார உண்டு உறங்கினார்கள். காலையில் எழுந்தபோது பெருங்கூச்சல் கேட்டது. ஊர் முச்சந்தில் நின்று தலைவர் கத்திக்கொண்டே இருந்தார். யாரடா என் தோட்டத்தில் இறங்கி திருடினது? ஊர் கை கட்டி பயந்து நடுங்கியது. என்ன நடக்குமோ? யாரும் திருட்டை ஒப்புக்கொள்ள முன்வராதால் ஊர் தலைவர் நீதி தேவதையின் கோயிலுக்கு போய் மண்டிட்டு வேண்டி நீதி தேவதையை ஊருக்குள் அழைத்து வந்தார். ஒவ்வொருவரும் நீதி தேவதையின் முன் வந்து உண்மையை சொல்ல வேண்டும். திருடியவரை தேவதை கண்டுபிடித்து விடும். பொய் சொன்னாலும் கண்டுபிடித்து விடும். தவறு செய்தவரின் கழுத்தை நெறித்து கொன்றுவிடும். ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்து தான் திருடவில்லை என்று வாக்குமூலம் அளித்தனர். யாரையும் நீதி தேவதை கொல்லவில்லை.
இனி இருப்பது பார்வையற்றோரும் கால் இறந்தவரும் மட்டுமே. முதலில் யாருக்கும் அவர்களின் நினைவு வரவில்லை. சற்றென்று நினைவு வர ஊர் தலைவர் கத்தினார், அந்த 2 பயல்களை மிதித்துக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டு. இருவரும் தட்டு தடுமாறி வந்தனர். ஊர் மக்களுக்கு கண் கலங்கியது. நீதி தேவதை முன் முதலில் கண்ணிழந்தவன் நின்று சொன்னார், தேவதையே, நான் பிறவிக்குருடன், எதையும் கண் கொண்டு பார்க்க முடியாதவன். தலைவர் தோட்டத்தையும் நான் பார்த்ததில்லை என்றார். தேவதை அவரை எதுவும் செய்யவில்லை. அடுத்து காலில் இருந்தவர் வந்து நின்றார். அம்மா, நான் பிறவிலேயே முடவன், நடக்க மாட்டாதவன். தலைவர் தோட்டத்தில் என் கால் படவே இல்லை என்றார். கால் இழந்தவரையும் தேவதை எதுவும் செய்யவில்லை. அப்படியானால் திருடியது யார்? ஊர் மக்களுக்கு வியப்பு. நீதி தேவதை கோயிலை விட்டு வெளியே வந்த பின் குற்றவாளி தண்டிக்காமல் திரும்பி போகுமா? அப்போது எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடந்தது. கண்ணுக்கு தெரியாத 2 கைகள் ஊர் தலைவனின் கழுத்தை நெரித்தன. ஊர் தலைவர் சுருண்டு விழுந்து இறந்தார். அப்படியானால் ஊர் தலைவர் தான் திருடரா? இது என்ன வியப்பு! ஆனாலும் எல்லோருக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி. ஊர் மக்கள் நீதி தேவதை நெருங்கி ஊர் தலைவரை கொன்றது ஏன் என்று கேட்டனர். நீதி தேவதையின் குரல் உறுதியாய் எதிரொலித்தது. சிறிய உண்மையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உண்மைகளிலேயே பெரிய உண்மைத்தான் நான் தேடுவேன். திருடர்களை விட திருட தூண்டியவர்களை நான் தண்டிப்பேன். ஊர் மக்கள் பட்டினி கிடக்கும் போது மொத்த உணவுப் பொருட்களையும் குவித்து வைத்திருப்பவன் தானே பெரிய திருடன். ஆகவே குற்றவாளியை தண்டித்தேன். ஆமாம், அதுவும் சரிதான் என்றது மக்கள் கூட்டம். இது வந்து ஒரு நாட்டுப்புற கதை. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் நான் இது வந்து ஏற்கனவே கேட்ட கதை தான். அதுதான் மறுபடியும் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கணமும் மொழித்திறனும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி. யார் இதை உடைத்தது? இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, இவை, இவை என்ற சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் தான் பார்த்தோம்னா 2, அதுதான் அ, இ. ஸோ இந்த சுட்டெழுத்து இது வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். பழங்காலத்துல ஊ அப்படின்ற சுட்டெழுத்து இருக்கு. ஊ எழுத்து பார்த்தோம்னா பல பணிகளை செய்தது. அதாவது உதுக்கான் என்றால் சற்று தூரத்தில் பார் என்று பொருள். உப்பக்கம்னா முதுகு பக்கம். உப்பக்கம்னா முதுகு பக்கம்னு பொருள். ஸோ கேட்பாங்க, உப்பக்கம்னா என்னது? முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா என்ன? மேலே. உம்பர்னா என்னது? மேலே. இது 3மே முக்கியம், பார்த்துக்கோங்க. உதுக்கன்னா சற்று தூரத்தில் பார், உதுக்கான் கான்னா சற்று தூரத்துல பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே. இப்பொழுது சுட்டி சொல்லான ஊ வந்து நம்ம பயன்படுத்துறதில்லை. அவன், இவன், அது, இது அப்படின்ற சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பெண், இவ்விடு என்று சுட்டுவோம். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்ற சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதை சுட்டி சொல்லிவிடுகின்றன. ஆ, இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அதாவது ஒன்றும் கிடையாது. அவன், இவன், அவள், அது, இதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அதோட பால், அதாவது ஆண் பாலா பெண் பாலா, இல்லை அது வந்து ஒரு அக்ரிணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே வந்து ஆ, இ இந்த மாதிரி மட்டும் சொல்லும் போது பார்த்தோம்னா பொதுவாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்று பார்த்தோம்னா அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்ற சுட்டு சொற்களை பெருவழக்காக விட்டன அப்படின்றாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு. இதே நம்ம வந்து புதுப்புகளை பார்த்தோம், சுட்டு திரிபு, அதாவது ஆ, இ, ஊன்றதை பார்த்தோம்னா அந்த இந்த அந்த இந்த அப்படின்னு வரது பார்த்தோம்னா சுட்டு திரிபு அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரி சேய்மை சுட்டு, அண்மை சுட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ சேய்மை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கவங்க வந்து சொல்றது அந்த அந்த அவன், அது, அந்த மாதிரி சொல்றது. தூரத்தில் இருக்க சொல்றது சேய்மை சுட்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அண்மை சுட்டுனா ஈன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த, இங்கு, இது அந்த மாதிரி சொல்றது. ஓகே. ஊன்றது பார்த்தோம்னா தூரமும் இல்லாம கிட்டையும் இல்லாம பக்கத்துல இருக்கிறது, நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. ஓகே, அடுத்து வினா எழுத்து சொல்லியிருக்காங்க. கேள்வி எழுப்ப உதவும் வேறு சில எழுத்துக்களும் ஒன்று. அவை ஏ, ஏ, யா, ஓ. வேற என்ன இருக்கு? ஏ, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அதே மாதிரி ஏ, ஏ, யா, ஓ இருக்கு அப்படின்றாங்க. ஏ அப்படின்றது பார்த்தோன்னா வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. ஸோ என்னன்னு கேட்கலாம். அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படும் எழுத்து எதுன்னு பார்த்தோன்னா ஏ. அவனே செய்தான். அதே மாதிரி 2வது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ அப்படின்றாங்க. ஸோ அவன் செய்தான்னா அவன் செய்தான், அவ்வளோதான். அவனே செய்தான்னா அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமாக சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால ஏன்றது பார்த்தோம்னா ஒரு அழுத்தம் கொடுக்க யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்பொழுது ஏக்கு பதிலாக தான் மட்டும்தான் வழக்கம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவனே செய்தான்றது போல அவன் தான் சொன்னோம் இல்லையாப்பா, டக்குன்னு அவன் தான் தானே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாயில. ஸோ அதான் இப்போ வழக்கா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அகர வரிசையில் எழுத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆ அன்பு, ஆ ஆசை, இ இளைஞன், அன்பு, ஆசை, இளைஞன், இருக்கா?
ஈட்டி, உலகம், ஊக்கம், எருது, ஏழை, ஐ ஐங்க ஐ 50, ஓ 1, ஓ ஓவியம், அடுத்து பார்த்தோம்னா ஓ ஒவ்வை. இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு யோசிக்கிறவங்க தான் கொடுப்பாங்க கஷ்டமா. ஓகே. ஔவையார் பாடலில் அவள் என்பது பொருள் என்ன? பள்ளம். ஔவையார் பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? புறநானூறு. 3 சுட்டெழுத்துக்கள் இன்று நாம் பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது? உ. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஏ. அழைத்தால் நீதி தேவதை வரும் என்பது நம்பிக்கையா உண்மையா? ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இல்லை, இந்த கதையில தான் உண்மைதான். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது? ராமநாதபுரமான பசும்பொன். ஓகே. அடுத்து ஆசிரியர் ஒரு இடத்தை சொல்ல வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே மக்களே, இயல் 6 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு 4, 5, 6 முடிச்சிட்டோம். இது ஒரு டைம் கேட்டு நோட்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, கேட்கறதுனாலும் கேளுங்க. கேட்டு அப்படியே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டுக்கலாம், கொஸ்டின் ஏரியா எது அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ மொத்தமாக அப்படியே கொச்சம் படிக்காமல் கொஞ்சம் புரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து படிங்க. நெக்ஸ்ட்டு 3 இயல் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.